கரிநாள் அன்னைக்கு காலையில் நாட்டுக்கோழி குழம்பும் வறுவலும் செஞ்சுருந்தாங்க. அன்றைக்கி நைட்டு வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்யலான்னு சொல்லிட்டு அதான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த டே எங்களுக்கு அப்படி தான் போச்சு. அடுத்த நாள் காலையில் வந்து வீட்டு செலவுக்காக ஒரு பாத்தி கொத்தமல்லி போட்டிருந்தாங்க. அதை பிடுங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க. நல்லா விளைஞ்சிருச்சுன்ட்டு அதை எங்கள் பாட்டி துவைச்சி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கொத்தமல்லி நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சு. வாசமும் செமையாக இருந்தது. இதை வந்து நல்லா புடச்சி வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு பூச்சி பிடிக்காமல் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இதை முளைக்க போட்டாலும் டக்குன்னு எல்லாமே முளைச்சிருந்தாங்கன்ட்டு நானுமே கொஞ்சம் அள்ளிட்டு வந்து வச்சுருக்கேன். முன்னாடியெல்லாம் கிழங்கு வடை நாங்கள் வருஷத்துக்கு 1 டைம் 2 டைம் தான் செய்வோம். இந்த வருஷம் வந்து ஒரு 5-6 டைம் செஞ்சிட்டோம். குச்சி கிழங்கு போட்டால் பிடுங்குறப்போ ஒரு 10-20 குச்சி விட்டு வச்சுருவாங்க. வீட்டு செலவுக்கு வேக வச்சு சாப்பிட, வடை செய்ய, இல்லைனா யாராவது வந்தால் பிடுங்கி கொடுக்கன்ட்டு. அன்றைக்கி கேஸில் வச்சா லேட் ஆகுதுன்ட்டு விறகுல தான் வச்சுருந்தோம். முன்னாடி நாள் நான் ஒரு கைக்கு மருதாணி வச்சுருந்தேன். அது அந்தளவுக்கு டார்க்காகவே செவக்கல. கொழுந்து தலையாக பொறிச்சு வச்சா நல்லா செவக்குன்னு சொன்னாங்கன்ட்டு கொழுந்து தலையை பொறிச்சு இன்னொரு கைக்கு வச்சிட்ருந்தேன். நைட் ஃபுல்லாக வச்சு செவந்ததை விட கொழுந்து தலை பொறிச்சு வச்சது 1 மணி நேரத்துலேயே சூப்பராக செவந்துருச்சு. வடையெல்லாம் செஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் நான் 2 கையில் மருதாணி வச்சுருந்ததை பார்த்துட்டு பெரியவன் வேணும்னு கேட்டான்ட்டு அவனுக்கு வச்சு விட்டேன். அவன் வச்சுருக்கிறத பார்த்துட்டு சின்னவன் வேணும்னு கேட்டான்ட்டு அவனுக்கும் வச்சு விட்டுட்டேன். சின்னவன் வச்ச உடனே கழுவிட்டான். அதனால் அந்தளவு செவக்கல. பெரியவன் ரொம்ப நேரம் வச்சுருந்தான். சூப்பராக செவந்துருச்சு. நாங்களும் ஊருக்கு கிளம்பிட்டோம்.